இளமை காலத்திலிருந்தே கொங்கு மண்டலத்திற்காக தன்னால் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்தை தன்னுள்ளே ஏற்படுத்தி கொண்டு நம்மால் முடியும் என்ற தாரக மந்திரத்தை கொங்கு நாட்டில் பரப்பிக் கொண்டிருப்பவரும், தொழில்துறையில் வெற்றி, சமுதாய சேவை இவற்றுடன் ஓய்வில்லா உழைப்பாலும் மனித நேயத்தாலும் நமக்கு பெருமை சேர்த்தவரும், அரசியல் நாகரீகத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவரும், கொங்கு நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நமது உரிமைகளுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பவரும், தடைக்கற்களை தகத்தெறிந்து மாற்றம் காண்போம் மக்கள் துணையோடு என்று புரட்சி கொங்கு நாடு படைக்க வருகை புரிந்திருக்கும் மாநில பொதுச் செயலாளர் எழுச்சி நாயகன் ER ஈஸ்வரன் BE அவர்கள் ஏற்றமுகு எழுச்சி உரையாற்ற உள்ளார்கள். வங்க கடல் ஓரத்திலே தவழ்ந்த தென்றல் காற்று கொங்கு மண்ணில் வீசுதம்மா காலம் நேரம் பார்த்து. கொங்கு நாட்டு மக்கள் எல்லாம் கண்டெடுத்த முத்து, கொள்கையாலும் குணத்தாலும் நமக்கு கிடைத்த சொத்து, நமக்கு கிடைத்த சொத்து. எழுச்சி நாயகனே வருக, எங்கள் ஈஸ்வரனே வருக. நான் பேசுவதற்கு முன்பாக ஆயிரத்து 1988 நாம் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் நம்முடைய சமுதாய சேவைக்கென்று ஒரு சதுர அடி நிலம் கூட இதுவரைக்கும் வாங்கியது கிடையாது. அந்தந்த ஊர் சங்கங்கள் மண்டபங்களை வைத்திருக்கின்றார்கள், பள்ளிக்கூடங்களை வைத்திருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள். சென்னையிலே கொங்கு நண்பர்கள் சங்கம் 3 கட்டிடங்களை வைத்திருக்கின்றது. ஆனால் 1988 இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் இதுவரைக்கும் கொங்கு நாட்டிலே ஒரு அடி நிலம் கூட நமக்கு சொந்தமில்லை, அப்படி ஒரு நிலை ஏற்படவில்லை என்ற வேதனை நமக்கு இருந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக அதை நான் தொடர்ந்து யோசித்து வந்தேன். இன்றைக்கு நம்முடைய மண்ணிற்காக நாம் ஆற்றுகின்ற சேவைக்காக கொங்கு நாடு காக்கும் கரங்கள் என்ற அறக்கட்டளை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கொங்கு நாடு காக்கும் கரங்கள் அறக்கட்டளைக்கு இன்றைக்கு நம்முடைய தலைமை அலுவலகம் இருக்கின்ற ஈரோட்டிலே 51 சென்ட் நிலம் வாங்கி கிரயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பொதுக்கூட்டம் என்று பெயர் வைத்துக் கொண்டு எனக்கு திருச்செங்கோட்டினுடைய பொதுக்கூட்டம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. திருச்செங்கோட்டிலே கூட 2008 ஆண்டு ஜனவரி 5ஆம் நாள் பொதுக்கூட்டம் என்ற பெயரிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நாம் நடத்தி காட்டினோம். அப்படி இன்றைக்கு இந்த கோவை குலுங்கி விட்டது என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக மறுப்பு இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே சிவானந்தா காலனி மட்டும்தான் கூட்டம் நடத்துகின்ற திடல் என்றல்ல, கோவை மாநகரம் முழுவதும் கொங்கு சொந்தங்கள் பரவி கிடக்கின்றார்கள். இந்த கோவை மாநகரம் முழுவதுமே நம்முடைய திடல் தான். அப்படி இன்றைக்கு மிகப்பெரிய அலை கடல் போல
இங்கு கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நமது பேரவையினுடைய தலைவர், நம்முடைய தலைவர் கோவை செழியன் அவர்களை விட்டு எல்லோரும் பிரிந்து சென்ற போதும் கடைசி வரை அவர் கைபிடித்து நின்றவர் நம்முடைய அண்ணன் ஆர்டி அவர்கள் தான் என்பதை இங்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இங்கு இருக்கின்றார்கள். நம்முடைய தலைவர் கோவை செழியன் அவர்கள் இல்லாத குறையை அவர் நமக்கு ஆசி வழங்குவார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தன்னுடைய வாரிசு தம்பி செம்பியன் அவர்களை இங்கே அனுப்பி அந்த வாழ்த்தை நேரடியாக சொல்லுவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. அப்படி இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி செம்பியன் அவர்களே, இரவு பகலாக தூங்காமல் இங்கே இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாடுகளை இந்த கோவை மாநகரத்தினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி செந்தில் மயில்சாமி தலைமையிலே அனைவரும் இணைந்து மிகச் சிறப்பாக இங்கே செய்திருக்கின்றார்கள். தம்பி செந்தில் மயில்சாமியை நான் இங்கே வரவேற்கிறேன் என்று சொன்னால், அவரை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு பணியாற்றிய அத்தனை பேரையும் நான் குறிப்பிடுவதாக அர்த்தம். அப்படி இந்த கூட்டத்தினுடைய வரவேற்புரையை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற தம்பி செந்தில் மயில்சாமி அவர்களே, மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் சக்தி கோச் நடராஜ் அவர்களே, கட்சியினுடைய பொருளாளர் அருமை மாப்பிள்ளை பட்டாசு பால் அவர்களே, அவை தலைவர் என்று அவரை சொல்ல முடியாது, அவர் அமைதி தலைவர். அப்படி அமைதியாக எதையும் சாதித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அவை தலைவர் அண்ணன் பிஆர்டி அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மாநில பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இங்கே பேசி சென்றிருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, கிளை செயலாளர்களே, இங்கே கூட்டமைப்பின் சார்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே, அனைத்து சங்கங்களின் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே, சென்னை சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே, இன்றைக்கு நீங்கள் கையிலே வாள் எடுக்க போகின்றீர்களா, இல்லை நாங்கள் எடுக்கட்டுமா என்று எச்சரித்திருக்கின்ற நம்மை எல்லாம் ஈன்றெடுத்து நமக்கு உயிர் கொடுத்த இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மகளிர் அணியை சார்ந்த அத்துணை தாய் குலமே, இன்றைக்கு கொங்கு நாட்டில் இருக்கின்ற அத்துணை பெண்களுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு என்று சொன்னால் அது யார் என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய பெண்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு செல்ல வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும், நம்முடைய குடும்பத்தினுடைய கௌரவம் எப்போதும் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி குடும்பத்தினுடைய கௌரவத்திற்கு ஒரு இலக்கு வருகிறது, ஒரு கேள்வி வருகிறது என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற கடமை நம்முடைய இளைஞர்கள் கையிலேதான் அது இருக்கின்றது. இந்த கொங்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தெய்வங்களாக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு அரசியல் செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் தன்னுடைய குடும்ப மானம் போகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் என் உயிரிலும் மேலான இந்த கொங்கு நாட்டு சிங்கங்கள் தீரன் சின்னமலையினுடைய வாரிசுகள் இங்கே இருக்கின்றார்கள், அவர்களால் தான் அது முடியும். அப்படி இன்றைக்கு இந்த கூட்டத்திலே
கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கொங்கு நாட்டு சிங்கங்களுக்கும், இளைஞர்கள் அத்தனை பேருக்கும், கலந்து கொண்ட அத்தனை மாவட்டத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோருக்கும் தெரியும், கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக நான் பொறுப்பெடுத்துக் கொண்ட போது, நாம் அரசியலுக்கு வருவோம், தேர்தலை சந்திப்போம் என்று யோசித்தது கிடையாது. திருச்செங்கோடு பொதுக்கூட்டத்தை போட்டோம் என்று சொன்னால், அங்கே பிசிஆர் வழக்கிலே பாதிக்கப்படுகின்ற கொங்கு நாட்டுக்காரனை பாதுகாப்பதற்காக அந்த பொதுக்கூட்டத்தை போட்டோம், அரசியலுக்காக அல்ல. அந்த பொதுக்கூட்டத்திலே நாம் அறிவித்தோம், இந்த கொங்கு நாட்டுக்காரன் மேல் யார் பிசிஆர் வழக்கை போட்டாலும் நம்முடைய இயக்கம் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை இலவசமாக முன்ஜாமீனை சென்னையிலே எடுத்து கொரியர் மூலமாக வீட்டுக்கு வந்து சேரும் என்று அங்கே அறிவித்தோம். இன்று வரை 500 வழக்குகளுக்கு மேலாக பிசிஆர் வழக்கிலே பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றி இருக்கின்றோம். அப்படி நம்மை தவிர யாராவது ஒரு இயக்கம் இந்த கொங்கு நாட்டிலே, கொங்கு என்று பெயர் வைத்துக் கொண்ட இயக்கமாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், யாராவது இலவசமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு கொங்கனை காப்பாற்றி இருக்கிறார்களா என்று சொன்னால், யாராவது இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி யாரும் கிடையாது. விளம்பரங்கள் செய்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிக் கொள்ள வேண்டும், இப்படி நினைப்பவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்களே ஒழிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக யாரும் கிடையாது. பட்டியலிடுங்கள், ஊருக்கு ஊரு பிளக்ஸ் வையுங்க, வால் போஸ்டர் போடுங்க, எத்தனை பிசிஆர் கேஸ்ல நீ ஜாமீன் வாங்கி தந்திருக்கேன்னு சொல்லி, எத்தனை பேருக்கு காலேஜில் சீட்டு வாங்கி தந்திருக்கேன்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி இன்றைக்கு இத்தனை சேவைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். திருச்செங்கோடு பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்ட போது அன்றைக்கு ஈஸ்வரன் யார் என்றே தெரியாது. இந்த கொங்கு நாட்டிலே அன்றைக்கு ஈஸ்வரனை யார் என்று தெரியாது. அன்றைக்கு சங்ககிரியிலே என்னை தாக்கித்தான் அன்றைக்கு என்னை இந்த கொங்கு நாட்டிலே கதாநாயகனாக அன்றைக்கு மாற்றினார்கள். அன்றைக்கு தாக்கிய பின்னால் தான் அத்துணை அரசியல் கட்சிகளும் அடுத்த நாள் கேட்கின்றார்கள், என்னுடைய தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து என்னை தொலைபேசியிலே அழைத்து அடிபட்டதை விசாரிக்கிறார்கள். அப்ப அந்த நன்மையை அன்றைக்கு அதை செய்யவில்லை என்று சொன்னால் எனக்குள்ளே ஒரு அக்னி கிளம்பி இருக்காது, எனக்குள்ளே ஒரு வெறி கிளம்பி இருக்காது. இந்த கொங்கு மண்ணினுடைய இளைஞர்களை ஒன்றுபடுத்த வேண்டும், வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்திருக்காது. அப்படி அன்றைக்கு செய்தவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய பிளக்ஸை கிழிக்கிறார்கள். யாரு பிளக்ஸை கிழிக்கிறது கிடையாது. திமுக பிளக்ஸ் இருக்குது, அண்ணா திமுக இருக்குது, திருமாவளவன் இருக்குது, தொற்றுறது கிடையாது. இந்த கொங்கு நாட்டுக்கார ஒற்றுமைப்பட்டு விடக்கூடாது. இந்த கொங்கு நாட்டுக்கார தன்னுடைய உரிமைகளை கேட்டுவிடக் கூடாது. அப்படி அந்த அரசியல் கட்சிகளுக்கு பயம். காரணம் என்ன? யாரையும் பார்த்து பயப்படாதவர்கள் நம்மை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய சக்தியை வெளியே தெரியக்கூடாது, அதை மறைக்க பார்க்கின்றார்கள். நீ பிளக்ஸும் வால் போஸ்டும் கிழிச்சதுனால ஒரு 25% கூட்டம் அதிகமாயிடுச்சு. காரணம் அதுதான். அதாவது ஒரு பிளக்ஸ் அது பாட்டுக்கு இருந்ததுன்னா தெரியாது. ஏன்னா 10 பிளக்ஸ் இருக்குது, 10ல ஒண்ணா இருந்துகிட்டே இருக்கும். அங்க ஈஸ்வரன் தலை மட்டும்தான் இருக்குது, கழுத்து கீழே இல்லைன்னு சொன்னா இது யாரான்னு பாக்குறான்.
ஒரு இதுல தலையை காணும்னு சொன்னா அது யாரான்னு பாக்குறான். அப்ப விளம்பரப்படுத்துறியா இல்லையா? 10 பிளக்ஸ் இருக்கிற இடத்துல 10ல ஒன்று தனியா தெரியுது. அப்ப பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் இவர் மட்டும் என்ன பாவம் செஞ்சாரு, ஏன் இதை மட்டும் பண்றாங்க அப்படி என்று யோசிக்க மாட்டார்களா? புத்தி இல்லாம செய்யறீங்களா? ஏன் நீங்களா எங்களை ஏன் வளர்த்து விடுறீங்க? கம்முனே இருக்க மாட்டீங்களா? நாங்க கம்முனே இருந்தா கூட கம்முனே இருக்க மாட்டீங்களா? ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பல பேருக்கு இந்த நேரத்திலே நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த 10 நாட்களாக என்னோட தொலைபேசியிலே வருகின்ற அழைப்பு ஒன்று, அண்ணா விடிய விடிய தூக்கம் இல்ல, காலையில் 5:45 போனு, விடிய விட தூங்கலடா, பேரை எங்கிட்ட மட்டும் சொல்லிருங்கடா, பேரை எங்கிட்ட மட்டும் சொல்லிருங்க அப்படிங்கிற ஒரு போனு. இன்னொரு போனு, என்னடா அது வால் போஸ்ட்ல வித்தியாசமா இருக்கிறீங்களே, என்ன யார் மேல உங்களுக்கு கோபம்? கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேலதான் கோபம் என்று கேட்பவர்கள். அந்த போஸ்டரை பார்த்த அத்தனை பேரும் தெரிந்திருக்க வேண்டும், இந்த 15-20 நாட்களாக இளைஞரணி கூட்டங்களை ஒவ்வொரு இடத்திலும் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். புதிதாக பிறக்க இருக்கின்ற அந்த இயக்கம் அதிரடி அரசியலை செய்ய போகின்றது என்பதை காட்டுகின்ற போஸ்டர் அது. அதற்கான ஆயத்தம்தான் அது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் நடத்தி காட்டுவதற்கு தம்பி சூரியமூர்த்தியினுடைய தலைமையிலே இளம்பருதி அவர்களுடைய வழிகாட்டுதலிலே அத்துணை இளைஞர்களும் எதற்கு வேண்டுமானாலும் இன்றைக்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் சூரியமூர்த்தியினுடைய கைகளை நான் இதுவரை கட்டி போட்டிருந்தேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தூண்டி பார்க்காதீர்கள் என்று எச்சரிக்கை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே விடுகின்றோம். இனி வேண்டாம். அப்படி திருச்செங்கோட்டினுடைய கூட்டத்தை நடத்திய போது நான் முதலாக இந்த மண்ணிலே பொறுப்பை ஏற்ற போது என்னுடைய எண்ணமெல்லாம் ஒற்றுமை. இந்த மண்ணில் இருக்கிற அத்துணை பேரும் ஒற்றுமைப்பட வேண்டும். தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அத்துணை பேரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொருவராக தலைவர் கோவை செழியன் அவர்களோடு இயக்கத்தை ஆரம்பித்தவர்களை, கூட பணியாற்றியவர்களை அத்தனை பேரையும் வீடு வீடாக சென்று பார்த்தேன். என்னென்னவோ பேசினார்கள், எவ்வளவு கேவலமாக எல்லாம் பேசினார்கள். அன்றைக்கு விடக்கூடாது என்று அத்தனை பேரையும் நான் ஒற்றுமைப்படுத்தினேன். அந்த ஒற்றுமைக்காக நான் இழந்தது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எவ்வளவோ மாவட்டங்களிலே இந்த ஒற்றுமை பிரியக்கூடாது, தலைவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்ற பேச்சு வரக்கூடாது என்று எத்தனையோ மாவட்டங்களிலே நான் என்னுடைய உறவுகளை இழந்திருக்கின்றேன். பல இடங்களிலே இந்த ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக என்னுடைய சுயமரியாதையை இழந்திருக்கின்றேன். இதே ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக சில நேரங்களிலே கட்சியினுடைய வளர்ச்சியை கூட விட்டுக் கொடுத்திருக்கின்றேன். ஒற்றுமை இருக்கட்டும், கட்சி வளர்ச்சியை பார்த்துக் கொள்ளலாம் என்று அமைதி காத்திருக்கின்றேன். அந்த ஒற்றுமையை காப்பாற்றி இருக்கின்றேன். தேர்தல் வெற்றியை கூட அந்த ஒற்றுமைக்காக விட்டுக் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியாத பாவியாக நின்ற போது அந்த ஒற்றுமைக்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஒற்றுமைக்காக எவ்வளவு தியாகங்களை நாம் செய்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் என்ன ஆச்சு? இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக
இத்தனையும் விட்டுக் கொடுத்த நாம் ஒரே ஒரு பத்திரிகை பேட்டியிலே கணப்பொழுதிலே அந்த ஒற்றுமையை சிதைத்தார்கள், சின்னாபின்னப்படுத்தினார்கள். 5-6 மாத காலமாக இந்த கொங்கு மண்ணிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற குழப்பங்களுக்கு அளவே கிடையாது. தலைவர் கோவை செழியன் அவர்களோடு அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் மாறியிருப்பார்கள் என்று நினைத்தேன். அன்றைக்கு தலைவர் செழியன் அவர்களை விட்டு சென்றவர்கள் மற்ற அரசியல் கட்சிகளோடு கைகோர்த்து கொண்டு நம்மை பிரித்தவர்கள், அரசியல் கட்சிகளுடைய பிரித்தாளுகின்ற சூழ்ச்சிக்கு பகடைக்காய்களாக மாறியவர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே தலைவரிடம் பெற்ற அனுபவத்திலே மாறியிருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் ஒவ்வொருவராக தங்களுடைய வண்ணங்களை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய வண்ணத்தை காண்பித்து நம்மை விட்டு ஒவ்வொருவராக பிரிந்து சென்றார்கள். அவர்களெல்லாம் மாறியிருப்பார்கள் என்று நினைத்தேனே. பிரதான அரசியல் கட்சிகள் நம்முடைய புற எதிரிகள், எப்படியாவது நம்முடைய வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்று ஆதங்கப்படுபவர்கள், வெறியோடு இருப்பவர்கள். ஏனென்றால் பாதிக்கப்படுவது அவர்கள்தான், பாதிக்கப்பட போவது அவர்கள்தான், இழப்பு அவர்களுக்குத்தான். ஆனால் அவர்களை விட ஆபத்தானவர்கள் நம்மோடு இருந்து கொண்டே இந்த ஒற்றுமையை வளர்ப்போம் என்ற பாசாங்கு செய்து கொண்டு நம்முடனேயே கூடவே இருந்து நம்மை அழிக்க நினைப்பவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு 4-5 ஆண்டு காலம் அவர்கள் நம்மோடு கூடவே இருந்திருக்கிறார்களே, நாம் ஏமாந்திருக்கிறோமே என்ற வேதனை கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அத்துணை வேதனைக்கும் சோதனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நாள் இந்த நாள். இந்த நாள் இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த நாள் என்று சொல்லுவது இன்றைக்கு எப்படிப்பட்ட பரபரப்பான நாள் என்று பாருங்கள். தமிழகத்திலே இன்றைக்கு இலங்கை தமிழர் பிரச்சனை தீவிட்டு கொழுந்தாக எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. அப்படிப்பட்ட பரபரப்பு. மாணவர்களுடைய போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை வாபஸ் பெறுகின்ற அளவிற்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த அளவிற்கு மாணவர்கள் இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு. தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு பரபரப்பு. இப்படி அத்தனையும் பரபரப்பாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நம்முடைய இயக்கம் இன்றைக்கு நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஒரு இயக்கம் என்று சொன்னால் போராட்டம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஆனால் அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுவதே போராட்ட களத்தில் என்று சொன்னால் வெற்றிக்கு பஞ்சம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளிலே இன்றைக்கு நாம் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த இயக்கம் வசதியான கொங்கு நாடு, வளமான தமிழகம், வலிமையான பாரதம், கொங்கு நாட்டினுடைய உரிமைகளுக்காக நாம் போராடும் போது தமிழர்களுடைய தன்மானத்தை என்றைக்கும் தலைகுனிய வைக்க மாட்டோம் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுகின்ற இயக்கமாக அது இருக்கும். தேசத்தினுடைய வலிமையை என்றைக்கும் விட்டுத்தர மாட்டோம். அப்படி இன்றைக்கு போராடுகின்ற ஒரு நாளிலே நம்முடைய இயக்கத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். தேசிய பற்றிலே நமக்கு எந்த குறையும் கிடையாது. கொங்கு நாட்டு மக்களுக்காக ஏற்படுத்தப்படுகின்ற இந்த இயக்கம் தேசப்பற்று என்றைக்கும் கொண்டது. இந்திய தேசத்திலே கொங்கு மண்ணிலே இருக்கின்ற அளவிற்கு ஒரு தேசப்பற்றை வேற எந்த மண்ணிலுமே பார்த்துவிட முடியாது. அந்த அளவுக்கு தேசிய உணர்வோடு நாம் இருக்கின்றோம். அங்கே டெல்லியிலே ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டால்
நம்முடைய சொந்த தங்கச்சி பலாத்காரம் செய்யப்பட்டது போல நாம் உணர்கின்றோம். காஷ்மீரிலே இந்திய ராணுவ வீரனுடைய தலை வெட்டப்பட்டால் நம்முடைய தம்பியினுடைய தலை வெட்டப்பட்டது என்று நாம் துடிக்கின்றோம். நம் ரத்தம் கொதிக்கின்றது. அப்படிப்பட்ட தேசிய உணர்வு. அன்றைக்கு காளிங்கராயன் வாய்க்காலை வெட்டினான் நாட்டுக்காக. வீரன் சின்னமலை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடியவன். அவன் ஒரு பெரிய தேசிய தலைவன். அன்றைக்கு தலைவர் கோவை செழியன் அவர்கள் அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு ஏற்படுத்திய இயக்கம் தமிழ் தேசிய கட்சி. அப்படி அந்த தேசியத்தை தன்னுள்ளே வைத்துக் கொண்டுதான் தலைவர் செழியன் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தார். இந்த கொங்கு மண்ணிற்காக உரிமைகளை பெறுவதற்காக அவர் ஆரம்பித்த கட்சி தமிழ் தேசிய கட்சி. நம்முடைய இயக்கத்தினுடைய வண்ணங்கள் என்று சொன்னால் நம்முடைய வண்ணங்கள் எப்போதும் பச்சை, மஞ்சள், சிவப்பு தான் நம்முடைய வண்ணமாக எப்போதும் இருக்கும். அந்த பச்சைக்கும் சிவப்புக்கும் இடையிலே அந்த மஞ்சள் வண்ணத்தை போடுவதற்காக கருமத்தம்பட்டி மாநாட்டிற்கு முன்னால் நான் எவ்வளவு பாடுபட்டேன், எத்தனை நாள் தூங்காமல் இருந்தேன் என்பது பலருக்கு தெரியும். அப்படி நம்முடைய வண்ணங்களாக நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அப்படி பசுமையாக மங்களகரமாக எதை எடுத்தாலும் அமைதியாக இருந்தாலும் கோழையாக இல்லாமல் அத்தனையும் சாதிக்கக்கூடிய வீரனாக வாழக்கூடியவன் தான் கொங்கு சிங்கம் என்பதை நாம் நிரூபிப்போம், நிரூபித்துக் கொண்டே இருப்போம். இன்றைக்கு அரசியல் இயக்கத்தை நாம் ஆரம்பிக்கிறோம், நாம் உருவாக்குகிறோம் என்று சொன்னால் எதற்காக? 50 ஆண்டு காலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் நமக்கு கிடைத்ததா? பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 50 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி, திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு 2 கழக ஆட்சி, மாறி மாறி ஆண்டவர்கள் நம்முடைய அவிநாசி திட்டத்தை, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றினார்களா? பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்தை நிறைவேற்றினார்களா? நொய்யல் நதியை சுத்தப்படுத்தினார்களா? விசைத்தறிக்கு இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைத்தார்களா? திருப்பூரிலே ஏற்றுமதியாளர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவராக. அந்த அளவிற்கு இன்றைக்கு தொழில் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. அதை காப்பாற்றினார்களா? அந்த சாயக்கழிவு பிரச்சனையை பாதுகாத்தார்களா? இல்லை, தென்னை விவசாயிகளை பாதுகாப்பதற்கு கல்லிறக்க அனுமதியை கொடுத்தார்களா? தேர்தலுக்கு தேர்தல் கல்லிறக்க அனுமதி தருவோம் என்று சொல்லுகிறார்களே, கொடுத்தார்களா? டாஸ்மாகை திறந்துவிட்டு இன்றைக்கு டாஸ்மாகிலே வருமானம் குறைந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். காரணம் கேட்டால் தினசரி 3 கோட்டர் 4 கோட்டர் குடிச்ச அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. வாங்கிறதுக்கு ஆள் இல்ல. கணக்கெடுத்தால்தான் ஒவ்வொரு ஒயின் ஷாப்லயும் அந்தந்த ஒயின் ஷாப்ல கதை கேட்டோம்னா 3-4 கோட்டர் வாங்கிட்டு இப்ப காணும். வசூல் கம்மியா விற்கிறது காரணம் அதுதான். அதனால டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி குடிப்பவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தோஷம் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும். டாஸ்மாகை மூடுங்கள் மூடுங்கள் என்று அரசாங்கத்தை சொல்லுவதை விட டாஸ்மாகிலே குடிப்பதை குறைத்துக் கொண்டால், வருமானத்தை குறைத்தால் அதுவாக மூடப்படும். அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டிய அந்த பிரச்சாரத்தை நம்முடைய மகளிரணி சார்பிலே செய்ய இருக்கின்றார்கள். கொங்கு நாட்டில் இருக்கிற குடிமகன்கள், குடிப்பவர்கள் அத்தனை பேரும் டாஸ்மாகிலே வாங்கி கொடுப்பதை குறைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மகளிரணி சார்பிலே சிவன்மலையிலே ஒரு பெரிய யாகம் செய்ய இருக்கின்றார்கள், பிரார்த்தனை செய்ய இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் அங்கே அமர்ந்து அதை குறைப்பதற்காக யாகம் செய்ய இருக்கின்றார்கள். இப்படி மக்களை காப்பாற்றுவதற்காக நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி கரும்புக்கு விலையை கொடுத்தார்களா? மஞ்சளை காப்பாற்றினார்களா? அப்ப இதையெல்லாம் கேட்பதற்கு யார்? இன்றைக்கு மின்சாரம் இல்லாமல் தொழில் அழிந்து கிடக்கிறது. இல்லாத மின்சாரத்தை நாம் கேட்கவில்லை. ஆனால்
சென்னைக்கும் கொங்கு நாட்டிற்கும் சரிசமமான மின்வெட்டை அமல்படுத்து என்றுதான் இன்றைக்கு கேட்கின்றோம். அப்படி கொங்கு நாட்டிற்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை தமிழகத்திலே கொடுக்க கூடாதா? தமிழகத்தினுடைய பெரும்பகுதியான வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற கொங்கு நாட்டிற்கு தமிழக அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க கூடாதா? அப்படி சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து வருமானம் மட்டுமல்ல, மற்ற மாவட்டங்களில் இருக்கிற அத்துணை பேருக்கும் வேலை கொடுப்பது இந்த கொங்கு நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படி இருக்கிற நம்முடைய கொங்கு நாட்டிற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க கூடாதா? அதைத்தான் கேட்கின்றோம். சிறப்பு அந்தஸ்து கொடுங்கள். சென்னையை போல அத்துணை கட்டமைப்பு வசதிகளும் எங்களுடைய கொங்கு நாட்டிற்கு செய்யுங்கள் என்றுதான் கேட்கின்றோம். சென்னைக்கு இணையாக அத்துணை வசதிகளும் கொங்கு நாட்டிற்கும் வேண்டும். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம், கோயம்புத்தூர் சென்னைக்கு அடுத்த பின்னாடி வளர்ந்துருச்சுன்னு. ஆனா இந்தியா டுடே பத்திரிகையில சர்வே எடுத்து போட்டிருக்கிறார். நமக்கு முன்னாடி மதுரை இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளிலே நமது பகுதிக்கு வர வேண்டிய அத்துணை திட்டங்களையும் மதுரைக்கு கொண்டு சென்றார்கள். அப்படி கோவையை விட இன்றைக்கு மதுரை கட்டமைப்பு பெருகிய நகரமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. இன்றைக்கு அதிமுக ஆட்சி வந்தார்கள். இந்த ஆட்சியிலே 9 மந்திரிகள், கொங்கு நாட்டிலே 9 மந்திரிகள், ஒரு சபாநாயகர், ஒரு துணை சபாநாயகர், முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மந்திரியானவர்கள், இந்த பகுதியிலிருந்து அரசாங்கத்திலே பொறுப்பெடுத்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? நம்முடைய பிரச்சனைகளை அரசுக்கு கொண்டு சென்று நம்மை காப்பாற்றி இருக்கிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி அவர்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அப்படி பணியாற்றி இருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு தனி அரசியல் இயக்கம் தேவையே இல்லை. இங்க இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் நம்முடைய மண்ணினுடைய தேவைகளை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு ஒரு தனியான அரசியல் இயக்கம் தேவைப்படாது. ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? அப்படி இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கு தயாராக இல்லை. இலங்கை பிரச்சனை இன்றைக்கு கொழுந்து விட்டெறிகின்றது. அப்சல் குருவை, இந்திய பாராளுமன்றத்தை தகர்க்க குண்டு வைத்தவனை இந்தியாவிலே தூக்கிலே போடுகின்றார்கள். பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலே அப்சல் குருவை தூக்கிலே போட்டது தவறு என்று தீர்மானம் நிறைவேற்றுகின்றான். அவன் யோசிக்கவில்லை, அவன் நாட்டுக்காரனை காப்பாற்றுவதற்காக அதை செய்கின்றான். இங்கே இலங்கையிலே தமிழர்கள், நம்முடைய தங்கச்சிகள் கற்பழித்துக் கொல்லப்பட்டார்கள். நம்முடைய வாரிசுகள், நம்முடைய தம்பிகள் குண்டால் சுடப்பட்டு கொத்து கொத்தாக செத்து போனார்கள். அப்படிப்பட்டவர்களை கொன்ற ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று அங்கே அமெரிக்கா கொண்டு வருகின்ற ஐநா சபையினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படுவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே தமிழனுக்காக தீர்மானம் கொண்டு வா என்று சொன்னால் அது முடியாதாம். ஆனால் பாகிஸ்தானிலே இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திற்கு குண்டு வைத்தவனை கொண்டது தவறு என்று தீர்மானம் நிறைவேற்றுகின்றான். அப்பாவி தமிழர்களை இலங்கையிலே கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக இந்திய பாராளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றக்கூடாதா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இங்கே வாய்களையே பேசுகிறார்கள். ஆனால் டெல்லியிலே அவர்கள் தலைவன் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. கம்யூனிஸ்டுக்காரர்கள் இங்கே தமிழனுக்காக போராடுவது போல போராடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தேச தலைவன் அங்கே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்காக இன்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இப்படியெல்லாம் நாம் இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இலங்கை தமிழனை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுக்க வேண்டிய அந்த கட்டாயமும் இன்றைக்கு நமக்கு இருக்கின்றது. அதாவது டெல்லியிலே ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டால் நம்முடைய தங்கச்சி கற்பழிப்பதை போல நாம் தேசிய உணர்வோடு பேசுகின்றோம். காஷ்மீரிலே, பஞ்சாபிலே, எல்லையிலே ஒரு வடநாட்டு ராணுவ வீரன் வெட்டி கொல்லப்பட்டால் நம்முடைய தேசம், நம்முடைய ரத்தம் என்று நாம் துடிக்கின்றோம். ஆனால் அங்கே இலங்கையிலே கொல்லப்பட்ட தமிழனுக்காக ஒரு தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுப்பதற்காக வடநாட்டுக்காரன் இன்றைக்கு தயாராக இல்லை. எந்த அளவிற்கு நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று பாருங்கள். காஷ்மீரிலும் பஞ்சாபிலும் அத்துமீறலுக்காக பாகிஸ்தானை எதிரி நாடாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கையை இன்றைக்கும் இந்தியா நட்பு நாடாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன துரோகம்! பாகிஸ்தானை எதிரியாக பார்க்கின்றோம். நாம் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்முடைய தேசப்பற்று, ஆனால் இலங்கையிலே நடந்ததற்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் இலங்கையை இன்னும் இந்தியா நட்பு நாடாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட துரோகம் தமிழனுக்கு இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். எல்லோரும் அரசியல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் 2002ஆம் ஆண்டு அன்றைக்கு பிரபாகரனை பிடிக்க வேண்டும் என்று சட்டசபையிலே தீர்மானம் போட்டார்கள். அவர்கள் இன்றைக்கு மாறி பேசுகிறார்கள், ஆதரவாக இருக்கின்றார்கள். 2009 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அவர்கள் 2009 அன்றைக்கு அமைதி காத்தார்கள். ஆனால் இன்றைக்கு போராடுகின்றார்கள். ஆனால் ஒன்றே ஒரு சந்தோஷம், அவர்கள் எல்லாம் அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு தமிழனுக்காக ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்களே என்ற ஒரே ஒரு சந்தோஷம். அத்துணை கட்சிகளும் பழைய நிலையை பற்றி நாம் கவலைப்படவில்லை. இவர்கள் அவர்களை திட்டலாம், அவர்கள் இவர்களை திட்டலாம், அதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நமக்கு தேவை தமிழன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இன்றைக்கு 2 கட்சிகளும் குரல் கொடுக்கிறார்களா, அதை வரவேற்போம். இன்றைக்கு மாணவர்கள் களமிறங்கி இருப்பது இலங்கை தமிழனுக்காக மட்டுமல்ல, மாற்றி மாற்றி பேசுகின்ற அரசியல்வாதிகளையும் குறி வைத்துத்தான் மாணவர்கள் இன்றைக்கு களமிறங்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற தீ கண்டிப்பாக மாணவர்கள் நினைத்தால் ஊழலை ஒழிக்க முடியும், லஞ்சத்தை ஒழிக்க முடியும். அப்படி ஒழித்தால்தான் இந்த நாடு முன்னேறும். இல்லை என்றால் முன்னேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இதே மாணவர்கள் தமிழகத்திலே லோகாயுக்தா வேண்டும் என்று போராட வேண்டும். மாணவர்கள் அத்தனை பேரும் தமிழகத்திலே மக்கள் நீதிமன்றம் வேண்டும் என்று போராட வேண்டும். லோகாயுக்தா தான் எடியூரப்பாவை லஞ்ச குற்றத்திலே வெளியே அனுப்பியது. அதே லோகாயுக்தா தான் ஓம் பிரகாஷ் சௌதாலாவையும் அவருடைய மகனையும் திகார் ஜெயிலிலே வைத்தது. அதே லோகாயுக்தா தான். தவறுகளை செய்கின்ற அரசியல் தலைவர்கள் பின்னாளில் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நீதிமன்றம், லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக வேண்டும். அதை கேட்டு மாணவர்கள் அத்தனை பேரும் போராடினார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த நிலை வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கு இருக்கின்றது. அப்படி பல இடங்களிலே நாம் புறக்கணிக்கப்படுகின்றோம் என்பதை பல நேரங்களிலே நாம் உணர்ந்திருக்கின்றோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், திருச்செங்கோட்டிலே TM காளியண்ண கவுண்டர் 1947ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். பாராளுமன்றத்தினுடைய ஒரு விழாவிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை, ஆரம்ப காலத்தில் இருந்தவர்களை கூப்பிட்டு பாராட்டுகின்றார்கள். இருப்பது 3 பேர். அதில் ஒருவர் நம்முடைய TM காளியண்ண கவுண்டர், திருச்செங்கோட்டுக்காரர்.
ஆனால் அவர் கூப்பிடப்படவில்லை. 2 பேரை கூப்பிட்டார்கள், அவரை கூப்பிடவில்லை. தமிழன் என்கிற காரணத்தினாலா அல்லது இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்ற ஏளனமா? நினைத்து பாருங்கள். வீரன் சின்னமலையை சுதந்திர போராட்ட வீரனாக நாம் வெளியே கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்துக்கே தெரிந்திருக்காது. அப்படி இந்திய அரசு நம்மை புறக்கணிக்கின்ற வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கு இந்த கொங்கு நாட்டு மக்களுக்காக நாம் ஏற்படுத்த போகின்ற நம்முடைய இயக்கம், நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய இடஒதுக்கீட்டிற்காக, நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே கல்லூரியிலே இடம்பெற வேண்டும், அங்கே அரசு வேலை வாய்ப்புகளிலே வேலை பெற வேண்டும், துணை வேந்தர்களாக நம்மை சார்ந்தவர்கள் வர வேண்டும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனிலே உறுப்பினர்களாக வர வேண்டும். இப்படி அத்தனையும் வேண்டும் என்று சொன்னால் நமக்கென்று ஒரு இயக்கம் இருப்பதை தவிர வேறு வழி கிடையாது. அப்படிப்பட்ட அந்த அரசியல் இயக்கம்தான் இப்போது நீங்கள் ஆவலோடு கடந்த 15 நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்கம். நான் பேசியதிலிருந்து பல பேர் இப்படி இருக்கலாம் என்று யூகித்திருக்கலாம், நம்முடைய கொடி இப்படி இருக்கலாம் என்று யூகித்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய யூகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இப்போது நம்முடைய இயக்கம் பேர் கொண்டோ கவுண்டர் வழியில் வந்த எழுச்சி நாயகனே வருக வருக ஐயா ஈயார் ஈஸ்வரனே வாழ்க வாழ்க உங்கள் வழியில் எப்போதும் துணை நிற்போம் நம் இனம் காப்போம் பெயர் மாறலாம் உன் பேச்சு மாறாதே மொழி மாறலாம் உன் கொள்கை மாறாதே நம் இனம் காக்க வந்த கடமை வீரனே கலியுக தீரனே சிங்கத்தமிழ் மறவனே ஒரு புரட்சி கொங்கு நாடு படைக்க வந்த எழுச்சி நாயகனே ஈயார் ஈஸ்வரனே ஒரு நாள் விடியுமடா வந்தாருங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என சொன்னாருங்க ஈஸ்வரன் ஒரு நாள் விடியுமடா வந்தாருங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என சொன்னாருங்க ஈஸ்வரன் அருமை தலைவனடா அச்சடிச்சு சொல்லுவோம் பெருமை சேர்க்க வந்த நிச்சயமாய் வெல்லுவோம் ஈயார் நம்ம ஈஸ்வரன்
ஈஸ்வரனை கொண்டாடுங்கடா இனிமே புது பேரை சொல்லி பண்பாடுங்கடா ஒரு நாள் வெடிக்குமடா வந்தாருங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என சொன்னாரங்க ஈஸ்வரன் ஒரு நாள் விடியுமடா வந்தாரீங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என்ன சொன்னார் எங்க ஈஸ்வரன் மவீரன் தீரன் சின்ன மலை வீரமோடு கலிங்கராயர் வந்தாரையா பஞ்சத்தை தீர்த்து வைத்தாரையா கோவை செய்யனையும் புகழ் பாடுங்கள் சொந்தம் எல்லாம் கூடுங்களே காலம் பொன்னாகும் பாருங்களே உணர்வால் உருவான பந்தம் இது நீ யார் ஈஸ்வரனின் சொந்தம் இது என் உயிரோடு கலந்து வந்த உறவுகளே பிரிவு இல்லை என்றும் ஒன்றாய் ஜெயித்திடவாங்களே ஒரு நாள் விடியுமடா வந்தாரீங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என்ன சொன்னார் எங்க ஈஸ்வரன் ஒரு நாள் வெடிக்குமடா வந்தாருங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என சொன்னாரங்க ஈஸ்வரன் நீ யார் ஈஸ்வரன் தலைமையடா கவுண்டை இன காக்கும் கடமையடா சூறாவளி போல சுழலும் கூட்டம் கொங்கு நாடெல்லாம் குறிஞ்சி பூக்கும் அழியும் பூமிக்கோ வாயு தருவார் ஒன்றாய் ஜெயித்திடவாங்களே ஒரு நாள் விடியுமடா வந்தாருங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என சொன்னாரங்க ஈஸ்வரன் ஒரு நாள் விடியுமடா வந்தாரீங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என்ன சொன்னார் எங்க ஈஸ்வரன் அருமை தலைவனடா அச்சடிச்சு சொல்லுவோம் பெருமை சேர்க்க வந்த நிச்சயமாய் வெல்லுவோம் ஐயா நம்ம ஈஸ்வரனை கொண்டாடுங்கடா இனிமே புது பேரை சொல்லி பண்பாடுங்கடா ஒரு நாள் விடியுமடா வந்தாரீங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என்ன சொன்னார் எங்க ஈஸ்வரன் ஒரு நாள் வெடிக்குமடா வந்தாருங்க ஈஸ்வரன் உன்னால் முடியும் என சொன்னாரங்க ஈஸ்வரன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 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 தீரன் சின்னமலை புகழ் தீரன் சின்னமலை புகழ் கோவை செழியன் புகழ் முடியும் 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 கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்ற பெயரையும் கொடியையும் அறிமுகப்படுத்தி எழுச்சியுரையாற்றிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு கொங்கு மண்டலத்தின் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைமை கழகத்தின் சார்பாக இங்கே வரி தந்திருக்கின்ற நம்மளுடைய அத்தனை செயல் மறவர்களுக்கும் மகளிர் அணியினருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நாளை காலை கொங்கு மண்டலத்திலே அனைத்து இடங்களிலுமே இந்த கொடிகள் பட்டொலி வீசி பறக்க வேண்டும். இரவோடு இரவாக நம்மளுடைய கொடி கம்பங்களிலே இந்த மூவண்ண கலருடைய கொடி அனைத்து கொடி கம்பங்களிலே வீடுகளிலே கார்களிலே நாளை காலை பட்டொலி வீசி பறக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொங்கு சொந்தங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கொடி கேவிபி பேங்க் முடியும் 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 நம்மால் 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 முடியும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் முடியும் முடியும் நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும்
முடியும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் முடியும் முடியும் நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் வீரன் சின்னமலை புகழ் ஓங்க வீரன் சின்னமலை புகழ் ஓங்குக கோவை சொலியன் புகழ் வாழ்க கோவை சொலியன் புகழ் ஓங்குக முடியும் முடியும் நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் கொங்கு செல் உன்னால் முடியும் என